எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தோட்டத்தில் இருக்க கீரை விதைகள்லாம் சேகரிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. இதில் இருக்க விதையெல்லாம் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி எடுத்துடலான்னு. இப்போ சிவப்பு தண்டு கீரை எடுத்துடலாம். வெட்டியாச்சு. அப்படியே இதில் இருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த சிவப்பு தண்டு கீரையோட விதையெல்லாம் எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது. இது அப்படியே தட்டில் போட்டு லேசாக நிழல்லையே நல்லா காய வச்சுட்டு அப்படி இந்த விதைகளை மட்டும் எடுத்தோன்னா, தெரியுதா, கற்கற்காக குட்டி குட்டியாக விதைகள் இருக்கா, இந்த மாதிரி விதைகள் மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சாம்பல் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலான் இருக்கேன். ஆடி மாதத்துக்குள்ளே இந்த பேட் எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, கீரைக்கு கல் மண் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் போல இருக்குது. இந்த வட்டம் சரியாக வரல கீரை எதுவுமே. அதனால் நீட்டாக எல்லாத்தையும் கொஞ்சம் 4-5 பாத்தி நல்லபடியாக ரெடி பண்ணி இந்த கீரையெல்லாம் போட்டுடலான்னு. எப்படியும் ஒரு 2 பாத்தி போடுற அளவுக்கு கீரை இருக்கும், கீரை விதை இருக்கும். நான் சிவப்பு தண்டு கீரை விதை ஒரு தடவை வாங்கினேன். மற்ற காய்கறி விதைகள்லாம் 2-3 தடவை வாங்கிட்டேன். பட் தண்டுக்கீரை விதை மட்டும் ஒரே ஒரு தடவை தான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வந்தது எல்லாமே இந்த மாதிரி விதை எடுத்து போட்டது தான். நிறையா விவசாயம் பண்ணலை, இருந்தாலும் வீட்டுக்கு கீரை இது மூலயமா போட்டுக்கிறோம். இங்கே சுற்றி நிறைய விழுந்துருச்சு. சுற்றி எடுக்கும்போது பரவாயில்ல, அதுவும் எப்படியும் முளைச்சி வந்துடும். ஏதாவது ஒரு பக்கம் 2-3 முளைக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.